கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களுக்காக. அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். நம்பிக்கை இழந்து போன, எதிர்காலத்தை குறித்து நிச்சயமில்லாத நிற்கதியில் நிற்கும் தம் மக்களுக்கு கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன வார்த்தை இது. நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, விரும்பின வேலை மாறுதல் கிடைக்கவில்லை, வேலை உயர்வு கிடைக்கவில்லை, சம்பள உயர்வு கிடைக்கவில்லை, ஒரு சொந்தமான வீடு இல்லை, அல்லது சொந்தமான ஒரு நிலமோ இல்லை, பற்றாக்குறைகள், ஏமாற்றங்கள், இவைகள்தான் என் தொடர்கதையோ என கலங்குகிற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக உங்களை தடை செய்கிற எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகள், இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு முன்பாக அந்த தடைகள் விலகி போகும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தம் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகள், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கங்கள், இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஏமாற்றங்கள், கர்த்தருடைய வல்லமையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை முன்குறித்த இடத்திலே உங்களை உயர்த்தி தேவன் உங்களை அமர வைப்பார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துவதாக. ஆமென்.